அன்புடை நெஞ்சங்களே, த டிசிப்ளின் ஆஃப் பெர்செப்ஷன் எண் 130. சரியான செயல், ரைட் ஆக்ஷன். உத்வேகம் பெறாதீர்கள், பிறருக்கு உத்வேகமூட்டுங்கள். டோன்ட் பி இன்ஸ்பயர்ட், பி இன்ஸ்பிரேஷனல். நாமும் சொந்தமாக துணிச்சலான ஒரு காரியத்தை செய்து உத்வேகமூட்டுபவர்களுடைய பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்கிறார் செனேகா மாரல் லெட்டர்ஸ் என்ற நூலில். பண்டைய கிரேக்க மற்றும் ரோமானிய காலகட்டங்களில் இன்றைய காலகட்டத்தைப் போலவே அரசியல்வாதிகள் ஒரு வஞ்சகமான உள்நோக்கத்தோடு தங்களுடைய பார்வையாளர்களை மகிழ்விப்பது மிக பரவலாக இருந்தது. அவர்கள் தங்கள் காலகட்டத்தினர் மீதும் தங்கள் நாட்டினர் மீதும் உத்வேகமூட்டும் கடந்த கால படையெடுப்பு வெற்றிகள் மீதும் பாராட்டு மழை பொழிவர். தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளர் உலக வரலாற்றில் மாபெரும் நாடு இதுதான் என்று கூறி நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீர்கள். ஒரு பேச்சாளர் ஏதோ ஒரு பிரபலமான அல்லது புனிதமான இடத்தின் முன்னால் நின்று நம்முடைய மூதாதையரை புகழ்ந்தும் அவர்களுடைய இராணுவ வெற்றிகளை அடுத்து எதிர்நாடுகளில் அவர்கள் சூறையாடியவற்றை விவரித்தும் அவர்களுடைய வெற்றி கோப்புகளை பற்றி சிலாகித்தும் பேசுவதை நாம் மணிக்கணக்கில் உட்கார்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுக்கொண்டிருப்போம் என்று தலை சிறந்த சொற்பொழிவாளர்களில் ஒருவனான டெமஸ்தனீஸ் சுட்டிக்காட்டினார். ஆனால் இந்த முகஸ்துதி எதை சாதிக்கிறது? எதுவுமில்லை. இதைவிட மோசமான விஷயம் என்னவென்றால், இந்த பளபளப்பான வெற்றி பரிசுகளை போற்றி புகழ்ந்து அவற்றின் உண்மையான நோக்கத்திலிருந்து நம்முடைய கவனத்தை திசை திருப்புகிறது. மேலும் டெமஸ்தனீஸ் விளக்குவது போல, நமக்கு உத்வேகமூட்டுகின்ற நம்முடைய மூதாதையருக்கு அது நம்பிக்கை துரோகம் இழைக்கிறது. ஏதென்ஸ் நகர மக்களிடையே தான் ஆற்றிய உரையை டெமஸ்தனீஸ் பின்வருமாறு நிறைவு செய்தார். எனவே உங்கள் மூதாதையர் அந்த கோப்பைகளை வென்றெடுத்தது நீங்கள் வெறுமனே ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்து அவற்றை பார்த்து மகிழ்வதற்கு அன்று, மாறாக அவற்றை வென்றெடுத்தவர்களின் நற்பண்புகளை நீங்களும் சுவீகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். இதே வார்த்தைகளை செனேகா பின்னர் எதிரொலித்தார். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அது இன்னும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. இந்நூலில் இடம்பெற்றுள்ள மேற்கோள்களுக்கும் இது பொருந்தும். அவற்றை வெறுமனே மெச்சுவதோடு நின்றுவிடாமல் அவற்றை பயன்படுத்துங்கள். அவற்றின் எடுத்துக்காட்டுகளை பின்பற்றுங்கள்.